நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட அடர்த்தியான நீளமான முடிக்கு நான் என்ன பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்சோடனே கிளாஸ் ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை வாட்டர் குடிப்பேன். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எல்லோரும் பார்த்துருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அப்புறம் 2 எக் ஒயிட் வந்து எடுத்துப்பேன். அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறனால நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக சாப்பிடுவேன் டெய்லியும். அப்புறம் ஹேண்ட்ஃபுல்லாக நட்ஸு சாப்பிடுவேன். கேஷ்யூ வந்து 2 எடுத்துப்பேன். பாதாம் ஒரு 5 எடுத்துப்பேன். பிஸ்தா ஒரு 5 எடுத்துப்பேன். ஃபிக்கு 1, ஆப்ரிகாட் 1, வால்நட் 2, அப்படி ஹேண்ட் ஃபுல் ஆஃப் நட்ஸு எடுத்துப்பேன் டெய்லி. அது ரொம்ப ஹேருக்கு நல்லது. நான் வாரத்தில் 3 நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு வந்து 2 எக் ஒயிட்ஸும் ஸ்பூன் ஆஃப் கர்டு எடுத்துப்பேன். அதை நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு 1 hour அப்படியே விட்டுருவேன். அப்புறம் வந்து போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். 2 ஸ்பூன் கோகோனட் ஆயிலும் 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயிலும் எடுத்துப்பேன். அது நல்லா அதுவும் டபுள் பாயிண்ட் மெத்தடில் நல்லா சூடு பண்ணிவிட்டு தேய்ச்சிப்பேன் தலை ஃபுல்லாக. 1/2 hour அப்படியே இருக்கும். அப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். 2 ஸ்பூன் ஆஃப் கோகோனட் ஆயிலும் 1 ஸ்பூன் ஆஃப் கேஸ்டர் ஆயிலும் எடுத்துகிட்டு நல்லா டபுள் பாயிண்ட் மெத்தடில் சூடு பண்ணிவிட்டு தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்பேன். 1/2 hourக்கு அப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஹேர் வாஷ் பண்ண அப்புறம் நான் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன். காலையில் 10 to 11 o'clock வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணால் நான் மாடியில் போய் நல்ல முடியை காய வைப்பேன். இல்லைனா 11 to 12 o'clock to 1 o'clock ஆயிடுச்சுன்னா அந்த வெயிலில் வந்து நம்ம போகக்கூடாது. ஏன்னா அந்த வெயில் வந்து நம்மளோட முடிக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஸோ நான் வந்து போக மாட்டேன். ஹேர் ட்ரையரும் யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டிலையே காட்டன் டவல் வச்சு நல்ல ஃபேன் போட்டு காட்டன் டவலையே நல்ல காய வச்சிருவேன். ஸோ ஹேர் ட்ரையர்லாம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும் நம்ம ஹேருக்கு. நான் வந்து உட்டன் கோம் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லது நம்ம ஹேருக்கு. பெரிய பல் இருக்கிற உட்டன் கோம் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. முடி வந்து சிக்காகிறதும் கம்மியாகும். இதனால் முடி கொட்டுறதும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி சிக்கு எடுக்கும்போது கீழேருந்து சிக்கெடுங்க. மேலேருந்து சிக்கெடுத்தால் ரொம்ப முடி கொட்ட தான் இருக்கும். ஸோ கீழேருந்து மெதுவாக மேலே போய் அப்படியே லாஸ்ட்டில் மேலேருந்து சிக்கெடுக்கலாம். அதனால நம்ம ஹேர் ஃபால் வந்து தவிர்க்கலாம். வாரத்தில் 3 நாள் வந்து நான் வந்து கீரை சாப்பிடுவேன். கீரை வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நான் வாரத்தில் 3 நாளைக்கு சாப்பிடுவேன். நான் ரைஸ் வந்து அளவாக தான் சாப்பிடுவேன். ஆனால் வெஜ்ஜீஸ் தான் நிறைய சாப்பிடுவேன். ஏன்னா அதுவும் ரொம்ப நல்லது. டெய்லி வந்து நான் கன்ஃபார்மாக 2 ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். பனானா இல்லைனா ஆப்பிள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லி 2 எடுத்துப்பேன். அது வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நாங்கள் ரீசெண்டாக வந்து வீடு சேஞ்ச் பண்ணோம். அதனால வேறு இடத்துல போனனால அங்கே இருக்கிற தண்ணி வந்து என்னோடய ஹேருக்கு செட் ஆகலை. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ரோஸ்மெரி வாட்டர் வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அது அப்ளை பண்ண அப்புறம் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தான் கிடச்சிது. அது டெய்லி காலையில் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு 5 to 10 minutes நல்ல மசாஜ் பண்ணுவேன். ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன். நான் வந்து ரெகுலராக நல்ல தண்ணியில் தான் ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டிடிஎஸ் சால்ட் அதிகமாக இருக்கிற தண்ணியில் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணால் நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகி ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும். ஸோ எல்லோரும் நல்ல தண்ணியிலேயே ஹேர் வாஷ் பண்ணலாம். நான் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை கொம் பண்ணுவேன். நான் இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்கும்போது காலையில் எந்திரிச்சு ரெட்டை சடை போட்டுப்பேன். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ரெட்டை சடையிலே இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அதை எடுக்காமல் ஸ்கூல் போகிறப்ப எடுத்து அப்புறம் பின்னுவாங்க. நான் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்த அப்புறம் ஒரு தடவை எடுத்து நல்லா சிக்கு எடுத்துட்டு தலை சீவிடுவேன். அப்புறம் நைட் தூங்க போக முன்னாடி ஒரு தடவை எடுத்துட்டு நல்லா லூஸாக பின்னிட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 தடவையாச்சும் கோம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நல்லா கோம் பண்ணும்போது நம்ம ஹெட்டில் வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும். அதனால ஹேர் ஃபாலும் கம்மியாகும், ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். நான் வந்து ரொம்ப வருஷமாக இருந்து கார்த்திகா சீயக்கா இருக்குல்ல அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்க வந்து சல்ஃபர் ஃப்ரீ ஷாம்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சல்ஃபர் நம்மளோட ஹேர் க்ரோத்தை ரொம்ப பாதிக்கும். கெமிக்கல் இல்லாத நல்ல ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து சீரம் கண்டிஷ்னர் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஹேர் வாஷ் பண்ணும்போது சீயக்கா மட்டும்தான் போட்டுப்பேன். அப்புறம் வந்து வாரத்துக்கு 3 நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதில் 2 நாள் வந்து ஆயில் மசாஜ் பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஒரு நாள் வந்து எக் ஒயிட்டும் கர்டும் எடுத்துப்பேன். அதை சேர்த்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணுவேன். அவ்வளோதான். வேறு இந்த மாதிரி கெமிக்கல் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லைனா. தலையில் பேனு ஈறு பொடுகு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம தூங்குறோம் பில்லோ அது வந்து வாரத்துக்கு 2 நாள் வந்து நல்லா துவைச்சி யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 8 hours ஆச்சு நல்லா ஸ்லீப் பண்ணணும். ஏன்னா அதுவும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமானது. தூக்கமும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம்.
ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்கிறவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம கேர்லியாக ஹேர் வச்சா நல்லா இருக்கும்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி கேர்லி ஹேர் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்களே. ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறவங்க அதை பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் முடியை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் இல்லைனா கேர்லி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3 months ஒரு தடவை பண்ணால் ஓகே. அதே வீக்லி பண்ணால் நம்மளோட ஹேர் வந்து டேமேஜ் ஆயிரும். ஆசைக்காக எப்பயாச்சும் பண்ணுங்கள், ஆனால் அதே ரெகுலராக பண்ணாதீங்க. ஹேர் கலரிங்னா பண்ணாதீங்க, அது நம்ம ஹேரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். நான் டெய்லிலாம் எண்ணெய் தேய்க்க மாட்டேன். அந்த ஹேர் வாஷ் பண்ணுறோம்ல, அப்போ ஒரு 1 hour முன்னாடி நல்லா ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். அப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணுவேன். டெய்லி வந்து எண்ணெய் வச்சுட்டு அப்படியே விடுறது வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து அது வந்து டேமேஜ் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்கேல்ஃபில் வந்து அழுக்கு சேர ஆரம்பிக்கும். ஸோ எல்லோரும் ஸ்கேல்ஃபை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. அதனால நம்ம ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். தினமும் நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு வெளியே போகும்போது வெளியில் உள்ள டஸ்ட்டெல்லாம் நம்ம தலையில் தான் இருக்கும். அதனால நீங்கள் பார்த்துருப்பீங்க, லேசாக இப்படி சொரியும் போது கூட நம்ம கையில் வந்து பிளாக்காக இருக்கும். அது வந்து நம்மளோட ஸ்கேல்ஃபுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ வந்து டெய்லி எண்ணெய் தேய்க்காதீங்க. எண்ணெய் வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப அவசியம்தான், ஆனாலும் டெய்லி அதை தேய்க்கக்கூடாது. வாரத்துக்கு 3 நாள் இல்லைனா 2 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். எண்ணெய் தேய்க்கிறது வந்து நம்ம பாடியில் இருக்கிற ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண தான் நம்ம தேய்க்கிறோம். ஒரு நாளைக்கு வந்து 3 அல்லது 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் கண்டிப்பாக. அது வந்து நம்மளோட உடம்புக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் ஹேர் கேர் பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுக்காக ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நைட்டே வந்து கருவேப்பிலைய ஒரு கையளவுக்கு கருவேப்பிலைய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது நல்ல தண்ணி விட்டு நீங்கள் இப்போ இந்த அளவு இருக்கிற டம்ளரில் தான் நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த கருவேப்பிலை தண்ணியை ஸ்டவ்வில் வச்சு அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா கொதிக்க விடுங்க. அந்த 2 கிளாஸ் தண்ணி வந்து 1 கிளாஸாக ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கம்மியானதும் அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து 1லேருந்து 2 சொட்டு அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு 2மே மிக்ஸ் பண்ணி குடிக்கிற சூட்டுக்கு வந்ததும் அதை நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. அதை குடிச்சிட்டு 1/2 hourக்கு மட்டும் ஒன்றும் சாப்பிடாதீங்க. மற்றபடி ருட்டீன் நீங்கள் வழக்கம் போல் என்ன சாப்பிடுவீங்களோ அதையே எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற என்னோட கோகிலா அகர்ச்சன் சேனலில் நிறைய லாங்குவேஜ் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் கன்னடா, ஸ்போக்கன் தெலுங்கு, ஸ்போக்கன் மலையாளம், ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.